மதசார்பற்ற சிவில் சட்டம் காலத்தின் தேவை என சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், இத்தகைய பேச்சின் மூலம் செங்கோட்டையில் பிரதமர் மோடியின் வன்மம், அவதூறு, மோசடி வெளிப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். பிரதமரின் பேச்சு சட்டமேதை அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதேபோல பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பிரதமரின் உரையில் நாட்டின் ஒருமைப்பாடு, மக்களின் முன்னேற்றத்திற்கு சவாலாக உள்ள பிரச்சினைகள் பற்றி இடம்பெறவில்லை என்று சாடியுள்ளார். RSS அமைப்பின் பிளவுபடுத்தும் கொள்கையே பிரதமர் மோடியின் உரையில் இடம்பெற்றிருந்ததாகவும் டி ராஜா விமர்சித்துள்ளார். பிரதமராக 11வது முறையாக தேசிய கொடி ஏற்றிய பிறகும் தேசத்தின் பிரதமர் தாம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என ராஷ்டிரிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கோ வாக்களிக்காத மக்களுக்கோ வேறு ஒரு பிரதமர் இல்லை என்பதையும் பிரதமர் மோடி உணர வேண்டும் என RJD கட்சி கூறியுள்ளது.